மேட்ச் முடிஞ்சு போச்சு, நீங்க தோத்து போயிட்டீங்க. சம்பள பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். சம்பள பணத்தையா? எப்படியா மேட்ச் முடிஞ்சு? இப்பதானே இன்டர்வல் விட்டு இருக்கேன். இன்டர்வெல்லே தெரிஞ்சு போச்சுங்களா சார்? அவசரப்படாம சும்மா சார் வாங்க சார். நான் தெரியுறேன். நான் எப்ப சார் தெரிச்சேன்? பேசாத, ஆட்டமா ஆடுறாங்க. நீ ட்ரைனிங் கொடுத்த மாவன. இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம காலேஜ் தோத்துது, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன். எப்பா என் செல்லம், என் ராஜாக்களா, எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருங்கடா. இல்ல மானம் மரியாதை எல்லாம் போய் என் வாழ்க்கையே போயிரும்டா. சார் ஒரு ஐடியா சார். என்னது? அமௌண்ட் கொடுத்து அம்பேரை கரெக்ட் பண்ணிடலாமா சார்? அறிவு கட்டவனே, வெக்க கட்டவனே. ஏண்டா வெற்றியை விலை கொடுத்தா வாங்குறது? எப்பவுமே திறமையை காட்டுங்க சார். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இது மட்டும் வஞ்சகம் இல்லையா? என்ன கொடுக்காம குடிக்கிறது? பாரு, இந்த மேட்ச்ல வந்து தோத்தீங்க, வீடு தேடி வந்து ஆள் வச்சு அடிப்பேன் அம்பிட்டு பேலையும் சொல்லிட்டேன். மூல போய் இந்த அம்பலத்தை காப்பாற்ற போனா 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 ஒரு மாசம் தப்புல போடுறா. ஐயோ கமான்யா. வினோத் ஃபர்ஸ்ட் கிளாஸ். 24 ஆனாங் 24 ஏனாங் 28 ஏனாங் 28 எட்னாங் 32 நாங் 32 நாங் 36 36 எட்னாங் 40 நாங் 40 நல்லா சத்தமா சொல்லுங்கடா. 48 சண்முகா என்னடா இதான் சாட்சி நல்லா பாத்துக்க. ஆமா முடுகணி தான் ஜெயிக்குதுன்றா. அணிலும் தான் ராம விட்டுருக்கு. டேய் உனக்கு புரிஞ்சுதுலடா? ஆமாண்டா, அந்த அணில்ல எந்த அணில் ஜெயிக்குதோ அவனுதான் அந்த ஆர்கோட்டையும் பந்தயமா கட்டுற. உன் அணில் எந்த பக்கம் பிடிச்சி ஓட போகுது? வாய்ப்பாடு சொல்ல சொன்னா முந்திரி ஓட்டை வச்சு பஞ்சமான கட்டுறீங்க. எழுந்திருக்கடா, தோப்பு வரும்போது நிறுத்துங்கடா. கட்டையா நீ சொல்லு, 4-2 எத்தனைடா? 4-2 சார். என்னது? 4-2 12 சார். சைலண்ட். பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்கானு பாத்தீங்களாடா? கட்டாய உட்காரு. காக்காயா ஒன்னுமா உட்கார சொன்னேன். 3 எத்தனைடா? என்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறியா? 3 5 சார். பயல் ஷூட்டிங்கா இருக்காருல்ல. இப்ப எல்லாரும் கட்டையும் காக்காயும் 2 பேருக்கு சேர்த்து ஜோரா ஒருத்தோட கை தட்டுங்க. சைலண்ட் சைலண்ட். இங்க பாருங்கடா, இந்த பாப்பா பேரு தனலட்சுமி. இன்னையிலிருந்து நம்ம கிளாஸ் தான் படிக்க போகுது. புவனகிரிலேருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. இவங்க தாத்தா பாட்டி விட்டுருக்கு இல்ல, அங்கதான் தங்கி படிக்க போகுது. ஏய் எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இந்த தனலட்சுமி கிட்ட யாராவது அட்டகாசம் பண்ணி வாழை ஆட்டினீங்க, நீ முட்டையை எடுத்துக்கணுமா? முத வாத்தியார் கொடுமா முட்டாயி. முட்டாய் கொடுத்தா போதுமா? காலில் விழுந்து கும்பிடு, அவர் குருநாதர்ல. அடேங்கப்பா, ஆத்தியாடா குருநாதரா. என்ன நினைச்சிருப்பே? என்ன நினைச்சிருப்பே? என்ன பார்த்த குருநாதரா தெரியலையா? எனக்கு கால் காக்கார நினைச்சா? இந்தா இன்னொன்னு வேணுமா? எடுத்துக்க. இந்தா நல்லா படிமா. ரெண்டு எல்லோ ஒண்ணே ஒரு தேன் முடியா கொடுத்தானே. நீ முடி பெரிய கொம்பா போட. காசு கொடுத்தவனுக்கே நான் கொடுக்கல, இவருக்கு கடன் வேற. தம்பியாரா, நீ இப்ப கடன் கொடுக்கல யாருக்கு? எங்களுக்கா நஷ்டம்? இப்ப குடிச்சுனா பணம் பாக்கி கிடைக்கும்.
நீ 6 கொட்டை கொடுத்துருக்க, நீ தினைக்கு வாங்குறதால ஒன்று அதிகமாக தரேன். என்னடா அது உள்ள ஆடுது? இந்த கொட்டையை நீ வச்சு நல்ல கொட்டை கொடுறா. ஏய், ரொம்ப கராக்கி கட்டாத. உனக்குன்னு ஒரு போட்டி கடை வைக்க போறேன் பாருடா. டேய் சதுரவட்டா, போட்டி கடை வைக்கறனா நீனு? எங்க இடத்துல கடை வச்சினா நாக்கு போனிய மாட்டே தெரிஞ்சுக்க. டேய் என்னடா பெரிய சிங்கப்பூர் கடை வச்சினா அலட்றேன்டா குடு. ஏன் உங்களுக்கு மட்டும் தனியா போடணுமா? முந்திரி கடை குத்தான்னு சொல்றேன்ல, இந்தா உன் காசு எடுத்துன்னு ஓடு. ஒரு டே கரெக்ட் பண்ணாத, உன் பையெல்லாம் தூக்கி ஓடையில போட்டுருவேன். டேய் நானே என்ன கடை கேட்கறேன்? இந்த கொல்லிக்கு சொந்தக்காரி தனலட்சுமிக்கு தானே கேட்கறேன். இத முதல்ல ஃப்ளீட் மேல திங்கிற பண்ண வேணுமா? நான் என்ன கொடுக்கணுமா கூட? காசெல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன வேணுமா எடுத்துக்க. ஹை பாத்தேடா, தள்ளச்சு கிட்ட காசு அவங்களே கடிச்சிக்கிட்டு கொடுத்துட போறான். நல்லா இருந்தா சரி. டேய் என்னடா பேசுறீங்க? டேய் சொல்லண்டா. ஒண்ணே விட்டு சொல்லணும். சொல்றா, ஒண்ணே செஞ்சு கீச்சிருவாரு. டேய் சொல்லிடுடா. மோவனை நீ மட்டும் மாட்டிட்டு வரல, இனிமேல் என் கூட கூட கூடாது. என்னடா பலூன் வைக்கிற? ஓட்ட பலூன். ஏய் அதுக்கு அவனை எதுக்குடி சுத்துற? உனக்கு தண்ணி வேணுமா? என்னது? ஐயோ ஐயோ வர்றவன, நீ போய் கொடி ஏறிட்டு வா. தானா என்ன ஆச்சு? ஏன் அழுற? ஓய் அங்க போறா. திருட்டு நாயே. ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஓடியா 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 ஓடியா. நான் ஓட மாட்டேன் ஓடியா. என்னடா கொட்டா வச்சிருக்கான்? ஓட்ட கொட்டா. ஒரே ஒரு சண்டை வச்சின்னு 5 நாளா பார்த்து ஓட்டி கிடக்குறான். சண்டையாடா அது? சும்மா கட்டிக்கின்னு உருள்றானுவோ. அதெல்லாம் ஒரு சண்டையா? அத்தப்பட என்ன தெரியுமில? என்னடா? மாட்டுக்கார வேளான். ஐயோ அருமையான ஒரு சண்டையா. எங்க நடனா போன வருஷமே கல்லூரில பாத்துட்டு வந்து சொல்லிச்சு. ஒன்னும் 6 வருஷத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது தலையை காட்ட மாட்டான்னு பாரு. அப்படியா? தன்முகம் வாடி போய் முந்திரிகளே முந்துங்கண்ணா. ஐயோ பாவண்டி. பாத்தியா? எங்க ஓட பாக்குறேன்? அவனு 2 பேர் விட்டுருவாங்க நினைச்சியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவங்க ஆயா இருக்காங்க. பாக்குறோம் உன்னை வாத்தியார்ட்ட சொல்லி மொத்த போறாங்க. இரு கட்டிச்சுக்கு இருக்கு. நேத்து ஓடிட்டல்ல, அவனு மல்லாட்டிய மாட்ட சொன்னா நீ மாட்டுறவரா? அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலன்னா எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதாயா தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. வை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் துட்டு வாங்குவாரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவேன்யா. வை கொடு போ. சார் வணக்கம். நெக்ஸ்ட். எஸ். யாரு? எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல சீக்ரெட் ஏஜென்ட். கை என் மேல கட்டியிருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். என்ன ஏடா கொடுமை பேசுறேன்? அம்மா உனக்கு கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல பன்னி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பன்னிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்கிறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணைக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படின்னா? நான் தான் டாக்டர் தேசிங். டாக்டர் ஏன் ஷூலே சவுக்குற? தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிருங்க டாக்டர். நீதான புதுசா வந்திருக்கிற அட்டெண்டர்? ஆமா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். அதன மூக்கு கீழ பெருசா ஒரு ஓபனிங். அதெல்லாம் மிருகத்தை காட்டாத, பயந்துற போகுது. சார் சார் இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறார் சார். என்னிட்ட 50 ரூபாய் அதிகமா இத பாருங்க. ஸ்டாப். ஷட் அப். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். இங்க தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். இதே உன் பிராணியை பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனீனா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட் நீ கொடுத்தே ஆகணும். போ. Thank you டாக்டர். கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ள வா. Thank you. இட்ஸ் ஆல் ரைட். என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ? வாய் சவுண்ட். சார். எஸ். இன்னைக்கு த கலெக்ஷன் இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100.
ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபா இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? வேற என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு பாரு. கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு. இது என் பக்கமா? அஷ்டியா சார். வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வைமா? சொன்னதை வை. நவுத்து சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா இந்தா. உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காகவே பொண்டாட்டி பிள்ளை அடமானத்தை வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ வெளிய போ. வணக்கம் சார். வணக்கம். வாயா அலெக்ஸ், என்ன பழத்தட்டோட வந்திருக்கிற? வீட்ல ஏதாவது விசேஷமா? இது யாரு? உன் கடைசி பையனா? இவனுக்கு கல்யாணமா? ஐயோ, இவரு என் மாமனாரு. தம்பி 10 ரூபாய் கமிஷன் வந்து வச்சுக்கோ. 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 1 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துரு. பழிச்சு போட்டான். ஒத்த பைசா கூட தர மாட்டேன். வெளியே போங்க. டாக்டர், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவன். நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பச்சை தண்ணி இல்லாத ஊருக்கு உன்னை பார்சல் பண்ணி எதுக்கும் திங்க் பண்ணி சொல்லு. ஆயா வந்து இந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டே உள்ள வை. தட்டோட எடுத்துட்டு போமா. சரி, நேத்து கலெக்ஷன் என்னாச்சு? கொண்டாந்துருக்கேன். பங்குக்கு மாமனாரையும் கூட்டு வந்துரு. அதுல எவ்வளவு இருக்கு? தெரியாது. தெரியாதா? வாழைப்பழம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு அல்வாதான். அது 50 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 50 ரூபாய் இவ்வளவு இருக்குது. அங்கே வச்சுக்கோ. 100 எவ்வளவு இருக்கு பாரு. 100 ரூபாய் சீக்கிரம் பாரு. 2 இருக்குது. அதே அங்கே வச்சுக்கோ. 10 எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்குது. அவ்வளவுதானே? அதையும் உன் பக்கமே வச்சுக்கோ. வேற சேஞ்சா எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் ஒரே காயின். அவ்வளவுதானா? அதை மட்டும் இந்த பக்கம் வை போதும். மனுஷன்னா இவன் தான் மனுஷன். இப்ப இதையெல்லாம் உங்க பக்கம் தள்ள சொல்லுவீங்களே? அந்த பக்கம் என்ன இருக்கோ அது உனக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது எனக்கு. நிஜமாவா? மாமா, நீங்க வந்த ராசி. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் உள்ளது எனக்கு, அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஓகே தானே? இந்த இப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு? 5 ரூபாய் ஒரே காயின். இந்த பக்கம் நோட்டுங்க. அது உனக்கு, இது எனக்கு. இதுவும் உனக்கு தான்டா. இந்த பிச்சுவாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? அதுக்கு இதுதான் பதில். இதே வச்சுக்கோ. என்ன? இந்த மண்ணடி மன்னாரு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. என்ன என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் போறேன். கேப்பேன். வாடா. பழத்தை வச்சுட்டு போ. தட்டு நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்தேன். தம்மாத்தூண்டு பழத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் சாப்பிடாத பழத்தை யாரு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பழத்தை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டானே. சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்சா வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டிட்டு வா. லேட் ஆயிடுச்சு சார். நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த ட்ரெஸ் கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர், புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலைல பேப்பர் படிக்க வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ, அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? மினிஸ்டர்? கால்நடை மினிஸ்டர்? கோணியத்தும் டாக்டர் மினிஸ்டர். ஐயா அமைச்சர் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன். இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா, இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு. கருவாடு கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்கு. டாக்டர், தம்மாத்தூண்டு கமிஷனுக்காக
வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணுன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டரா நான் நம்புவனாடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற, அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க, அதுக்கு இந்த தேசிங்கு மயங்குவானாடா? நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா சொல்றா? யார் நீ? யார் அது? ஏன் என் மாப்பிள்ளை தர்மடியா இருக்கிற? வாடா சமுதாய துரோகி, ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இருடா உனக்கு செக்யூரிட்டி, நான் ஒரிஜினல் ஷூட் பண்ணி. என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய் தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர் ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரி ஆனது போற முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான். புடிச்சுக்கா. ஐயா வாட், உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா, என்கிட்ட ஏன் ஐயா கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். இதுக்கே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள்ளை மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்க, நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலீங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலீங்க ஐயா. சோத்துக்கு வரலீங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீதான் என்னுடைய அரசியல் பிஏ. ஐயா நிஜமா சொல்றீங்க? எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா, நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸ துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னுடைய நாயை நீதான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? ஏயா காஃபி லேட், மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா. சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள்ளை மவுண்ட் ரோட்ல இருக்க 13 மாடி ஊடியா எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வரா சார், நான் தேசிங்க. இன்சிலா. ஐயோ சார், ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து, சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய் போய் நாயை குளிப்பாட்டா, மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா, சிஎம் ஐயா, நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் மேன வந்து பாக்க சொல்லு. ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க, ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும்னு துடிக்கிறாங்க ஐயா, ஒரு செகண்ட். ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் எம்மகிட்டு விடா. இந்தாங்க. கையறா மவனே. ஏய் குட யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான், அடுத்தது சிஎம் ஆக்க போது நான். மவனே அங்க வந்த உன்னை அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பல போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. ஷட் அப். சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது இவர்தானுங்க. ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க ஐயா. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? இதோ அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாருங்க, Don't touch me. Don't touch me. வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ, என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட பாப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி, நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மளை இப்படி ஆக்கிவிட்டார். போலீஸ் போலீஸ் ஒன்னும் பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கட்டவன். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயா தொந்தரவு பண்ணாத, ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ, இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச். திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்
நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டனை கொண்டு வந்திருக்கீங்களா? அது வந்து என்ன வந்து போயின்னு அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லைன்னா how can I argue with the judge in the court? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம். போ, அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லைன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும். போ, நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட கையோட கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ணுங்க? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ 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 நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். மே கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது என்னது? இல்ல, நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன். ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலர் அடிக்கிறியாமே நீ? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா, அது சரி. சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னை தானே கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிவாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கினா கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல இடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். டேய், பிரியாங்க வருவான்னு சொன்னீங்க, காணுமேடா. பிரியா கூப்பிட்டா எப்படா வருவா? டேய், இல்ல நீ பிரியான்னு சொன்னது என் காதுல பிரியான்னு தப்பா. இவன் எப்பவுமே இப்படிதான். நீ வா. வாங்க சார், வாங்க. அக்வேரியம் பாக்குறீங்களா? யாருப்பா நீ? ஸ்டாஃப் சார். அண்ணாச்சிட்ட சொல்லி முதல்ல சட்ட டிசைனை மாத்த சொல்லுங்கப்பா. பசங்க படுக்க போட்டு செஸ் விளையாடிட்டு போறாங்க. விளையாடாதீங்க சார். லவ் ஃபிஷ் பாக்குறீங்களா சார்? என்னது லவ் ஃபிஷ்ஷா? ஏன் எல்லோ ஃபிஷ் பாத்திருக்கேன், கோல்ட் ஃபிஷ் பாத்திருக்கேன், ஷெல் ஃபிஷ் கூட பாத்திருக்கேன்பா. அதான் நீ இருக்கியே. தேங்க்ஸ். அது என்ன புதுசா லவ் ஃபிஷ்ங்கறான்? ஆண் மீன் இல்லனா பெண் மீன் செத்துற சார். பெண் மீன் இல்லனா ஆண் மீன் செத்துற சார். தண்ணி இல்லனா ரெண்டு மீனுமே செத்து போயிருமேப்பா. எப்படிடா? அது வா வருதுடா. நீ உள்ள போய் உன் ஃபிஷ் வந்திருக்கான்னு பாரு. நான் அது வரைக்கும் வேற ஏதாவது பேசி பிளேட் போட்டுட்டு இருக்கேன். போப்பா. ஏன்பா அந்த வவ்வா கொடுவான்றாங்களா, அதெல்லாம் ரவுடி ஃபிஷ்ஷா? தெரியும் சார். உன் பேர் என்ன? அருவா. அருவா. ஏன்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியலையே. இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரு அளவும் தெரியலையே. இது வேற சொல்லி தொலை பண்ண மாட்டான். ஆஹா, ஸ்டார் ஃபிஷ் உள்ளதாண்டா இருந்திருக்கு. ஏன்பா இந்த ஸ்டாரை நம்ம ஸ்டார் பாத்துப்பானா? கண்டிப்பா பாத்துப்பான். டேய், வழி விடுங்கடா. டாவா, எப்படிடி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு? அது எனக்கு தெரியும்டி. ஏன்னா எந்த மீனுமே Dress போடல. துப்பாக்கி 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 தூ மழை வரலனா விட்டு தொலையண்டா. தமிழ் வாஜார் பையல அப்படிதான்டா இருப்பான். சொல்றா என்னாச்சு? கையாகறா ஏதோ ஆயிருக்கு. என்னாச்சு சொல்றா? அவனை பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரா, அதுக்கப்புறம் அவ போயிட்டா, நானும் வந்துட்டேன். அவ போயிட்டாலும் இவர் வந்துட்டாராம். ரெண்டு பேரும் வெறும் லுக்கு தான் விட்டுட்டு இருந்தீங்களா? ஏன்டா உன் மனசுலயும் லவ் இருக்கு, அவ மனசுலயும் லவ் இருக்கு. அந்த லவ் ரெண்டு பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். இந்த லவ் நான் சொல்லியே தீருவேன். உன் சகோதரி இல்லப்பா, டங்கு ரோல் ஆயிடுச்சு. இவனை சொல்ல வச்சிருவேன். சொல்ல ரோல் பண்றியா? சரி வா போலாம். ஏய் சூர்யாடி, கோல்டு ஃபிஷ் முன்னாடி வருது, நெத்திலிங்க எல்லாம் பின்னாடி வருது. இதுதான் சரியான தருணம். போய் உன் மேட்டரை ஓபன் பண்ணு. சொதப்புன அவனை பின்னி பெடல் எடுத்துக்க. போ. என்னங்கடா என்ன? சும்மா பெப்பப் மியூசிக் கொடுத்தேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மூடிட்டு.
இங்க பாரு, பஸ்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க ஏன்டா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பார்த்து பேசுறான். டைம் என்னாச்சு? உங்க கையிலேயே வாட்ச் இருக்கேன். ஆஹா, எப்படி வர்றான் பாருடா. பிச்சிட்டான்டா, பின்னிட்டான்டா. தூள் பண்ணிட்டடா நீ. சொல்லிட்டேல நீ. வெரி குட். சொல்லலடா. சொல்லலியா? என்ன என்ன அடிச்ச? நீ தான் கைக்கு வாக்கா இருந்த. பின்ன என்னடா 1 hour அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ? டேய் நிறுத்துடா. லவ் பண்ணிருக்கடா நீ? அந்த கர்மம்லாம் எனக்கு எதுக்குடா? பிக் அப், டிராப், எஸ்கேப். அதான் ஏன் பாலிசி? அதான் உனக்கு எதுவுமே தெரியல. லவ் பண்ணி பாரு. அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டான்? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரு அவ? தலையை விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போனோடனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அநேகமா இது பிக்கப் ஆடுன்னு நினைக்கிறேன்ப்பா. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சைக்கிள் போலாமா? ஐயா ஏன் லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுமே. உனக்கோசரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. வா போலாம். ஆமா, துளசி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிடுச்சுமே. நான் சொல்ல டவுட்டா இருக்குங்க. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சுக்க போகுதுப்பா. வச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வச்சாதான் பிடிப்பாங்களா? பத்த வச்சாதான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே. அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. சரி, நீங்க தான் பிடிச்சீங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்க? இப்பதான் உன்னை டிராப் ஆச்சு. இல்லன்னா நாங்க எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற. இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா. சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம். எப்படிடா? அதுவா வருது. உனக்கு என்ன வேணும்? ஒரு பலூன் கொடுங்க. என்னடி சின்ன குழந்தை மாதிரி பலூன் வாங்கிட்டு இருக்க? ஆமா, சின்ன குழந்தைதான். என்ன? என் பலூனை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக் இன் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல் கீழே கீழே நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 minute. என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீக்கிரம் போட்டுப்பா.
சார் ஜட்ஜு மாறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம், முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க, அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரி சார். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே. 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகேன்னு அர்த்தம். இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன? ஓ, அதான் ஓகே சொன்னியா? வெரி குட், வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு தான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. பாபா, வெரி குட். ஐ லைக் இட். இதா இருக்கணும். வீடு பூந்து திருடுக்கான்ற எஃப்ஐஆர் காப்பி எங்கயா? சார் அப்படின்னா அப்படின்னாவா? ஏயா, போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் ஆனது கொடுக்குற காப்பி பேர் தாயா எஃப்ஐஆர் காப்பி. படிச்சிருக்கேன்னு சொல்றேன். இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையே. தமிழ்ல முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓயா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் காப்பியோட வா, பாத்துக்கலாம். சரிங்க சார். பிரியா, ஐ லவ் யூ. உனக்காகத்தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கேம்மா. போய் சொல்றான். ஐயோ, ஓடி ஓடி ஓடி. அந்த 2 பில்லோவையும் கொடுத்து போ. பில்லோ இல்லடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலைக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்கெல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே அப்படியே ஐ லவ் யூ சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? நீ சொல்லல, அவளும் உனக்கு சொல்லல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இந்த பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லம்மா, வாழ்ந்து காட்டுறதுதான் காதல். இப்ப நான் வீட்டு ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படிரா? பாருடா. என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விற்க போறானா? இல்லடா, லேப்டாப் பத்தி. லேப்டாப் பதியா? அதானே. ஆனந்த் தேட்டர் உமாபதி, அலுப்பு மருந்து ஆரஸ்பதி, வட சுடுற வனஸ்பதி, ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்கடா லேப்டாப் பதி? போலாமாடா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நீங்க பே பண்ணிடுறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆள பாரு. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய், அங்க பாருடா. ஆஹா, அன்னைக்கு நீ பலூனை ஊதி லேப்டாப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேட்பான்டா. வரலன்னா இன்னைக்கு நைட் 9:30க்கு வரும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல நான் வரல. நான் வந்து அவ பேச மாட்டா, நீ போய் கேட்டு வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே. இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க்யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ இங்க இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30க்கு லப்டப்பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனா சொல்லக்கூடாதுங்க. லப்டப்பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30க்கு இங்கெல்லாம் வருங்க. வந்துச்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாம சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 9:30க்கு உங்களுக்கு லப்டப்பதி வரும். ஓகேயா? வரேன். எனக்கும் லப்டப்பதி வருமா? உனக்கும் லப்டப்பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போதும். அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு உங்களுக்கு லேப்டாப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப் இருந்தனே. என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா சாமி. ஹலோ, யோ அப்படி உட்காரியா?
நல்லா இருக்கு. சார் ரொம்ப நல்லா சாரி இருக்கு. சார் சார் என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். நோ, நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை புத்தகத்தை படிச்சிட்டு இருக்கியா? சேர்ல உட்கார்றியே, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைனிங் தி டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? ச்சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில்ல அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா 2 பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்காரவை, நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பார்க்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் அந்த ஆளோட ஜூனியர். ஏன் என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லைங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துருப்பாடி. இப்ப என்ன பங்காளி? உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாருன்னு சொன்னேன். என்னடா எகிற? பாய முடுற. ஹலோ ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி. ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயலை எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு, காபி, டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். வீணா உடல் அலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். 2 பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேரை ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே. இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்ற அத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வர மாட்டாங்க. சார் இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம். சாலக்குடி வேண்டாம், சாத்துக்குடியே வேண்டாம். ஒன்ன ஜூனியரா வச்சிருக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார் வெளியே விட்டீங்க சார். சரி நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். டேய் நீ பெரிய ஆளா என்னடா அவன்? கிளம்பன அவன் 10:30 போகுது, கிளம்புங்க. டேய் எப்போ 2 மணிக்கு தானடா போவோம். இன்னைக்கு எனக்கு அவசரம். லேப்டாப் பத்தி டைம், கிளம்புங்க எல்லாரும். என்னது இது? பலூனா? ஓடி பாப்போம். ஐயோ 10:30க்கு லேப்டாப் பத்தி வர்ற டைம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்ன இப்படி ஆகுது? ஐயோ சப்பா, என்னடா கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டானுங்களா? தாங்க முடியலடா நாத்தம். ஐயோ ஐயோ, எல்லா பக்கத்துல இருந்து நாறுதே. குடலம் புடுங்குதடா சாவி. தலை சுத்துதே, பேலன்ஸ் போகுதே. ஐயோ அம்மா அம்மா. பார்த்தா டீசென்ட்டா இருந்தாலே என்னத்த தின்னுட்டு ஊதுறான்னு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லேப்டாப் பதில தீய வைக்க. நேத்து என்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அம்மா. பூமி எதிர்த்து வந்துருச்சு. வா வீட்டுக்கு போலாம். ஏன் பாரு படி நகருது. அறிவு கட்டவனை எஸ்கலேட்டரா? ஓ சயின்ஸ் அட்வான்ஸ் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா? கண்டிப்பா ஆளு இங்கதான் வந்திருப்பா. போய் பாரு. ஓகே பாக்குறேன். இன்னைக்கு போய் ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு கேக்கட்டுமா? நீ மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, லவ்ல ஹெல்ப் பண்றதுல எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி கொடுக்குறீங்களா? நீ ஊன்னு சொன்னீனா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்பா. போடா ஃபுல். ஆஹா, பிள்ளை கொடுக்கறது ஏதோ பிஸ்ஸா கொடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு வாங்க சார். வாங்க. இறங்க.
டிக்கெட் எப்படி கட்டி வச்சுக்க பாரு ஒரு ரூபாய் என்ன வச்சிருப்பியா ஓடியா ஓடியா வா எந்த சார் அசோக் பிள்ளார அரசமான மாக்கி நம்ம சுத்த வச்சுட்டானே எமாத வேலையெல்லாம் இருக்கா ஐயோ பிடிக்க முடியாது இருக்க ஐயா இருந்தா ஏண்டா என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னையே டபாய்ப்ப எடா 500 ரூபாய எதுக்குண்ணா? எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு? யார் எடுக்கல டிக்கெட்? ஏண்டா நக்கலா பண்ணுத நீதான். நான் எடுத்துட்டேனே. எங்க காட்டு சார் சரியாதான் இருக்கு. பிள்ளைங்க ஒண்ணு இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம் நீங்க மறந்துட்டா அதான் ஓடுனேன். எனி ப்ராப்ளம் எனி டவுட்? இப்போ ஏன்டா ஏறன? இப்ப வீட்டுக்கு போறேன்ப்பா. ஆமா பஸ்ல சீட் குடிப்படான்னு தெரியுமில்ல. இப்போ ஏன் சீட் குடிக்க? பத்த வச்சாதானேப்பா பிடிப்பீங்க. ஸ்டைலுமா. வாங்க சார் போலாம். என்னடா இதெல்லாம்? பின்ன என்னடா டியூட்டியை பாக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது. ஆபீஸ் டைம்ல அவன் அச்சு புச்சு பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்கிருந்தோ திடுதுப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட்னு கேட்க வேண்டியது. பாவண்டா நம்ம ஜனங்க. அதான் எப்போ நேரில் நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயில ஓட்டு வேண்டாம். நான் தான்பா ஆரோக்கியசாமி பேசுறேன்பா. நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனம்பா. டாக்டர் சொன்னாருப்பா ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிருன்னு சொன்னாருப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கரலாக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே. ஆமா நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆட்சேபம் பண்ணீங்கன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமா சார், தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா கட் ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே. நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78. ஓகே நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா இது எப்படி போறதுன்றது மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார். ஆமா அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கேகே நகர் டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க விடையா? ஆமா 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் யூட்டன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி. அப்படி யூட்டன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார் வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எழுதி 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில டாக்டரா இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. நிறுத்துன்னு சொல்றேன்ல. இறங்கடா கீழே. உண்மையில வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா பிலிம் காட்டுறியா? தப்பு தான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு உண்மையில நான் வந்து தப்பு தான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ. 150 ரூபா ஃபைன். அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டிருக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்பை போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனை கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கிற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 4(1)A படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு, நீ போ. இந்த கதையே வேணாம், ஷார்ட் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு ஷார்ட் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா என்
பணம் எவ்வளவுப்பாச்சு? 150 ரூபா கொடு. என்னங்க குண்டக மண்டை கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பனங்கல் பாக்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி, உன்ற பேர் என்ன? என்ன பேரெல்லாம் கேக்குறேன்? எது கேக்குற? தலைவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்ட தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இந்த ஒன்றரை காசை வாங்கிட்டு போ. வேணாம் தலைவா. சும்மா வாங்கிட்டு போப்பா. தலைவா. ஏடா குடும்ப மாற்றத்துக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா, அரேபியால எண்ணெய் கடலாம் வத்தி போச்சான். அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டியை நவுத்திட்டு போ. அப்படியா? அம்மா தாயே, பங்க மூட வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா.